பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் வந்து ஸ்போர்ட்ஸு கோட்டாவில், அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலயமா வந்து ஒரு 275 வேகன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. அதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதில் யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டீட்டெயிலோட அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லாஸ்ட் 2 இயருக்குள்ளே மெடல் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக அதுக்கு அப்ளை பண்ணலாம். அதற்கான அந்த மற்ற டீட்டெயில்ஸ், அதாவது என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனு, என்ன ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும், எந்தெந்த கேமில் இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்க்க போகிறோம், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் தான் வந்து பெர்மனன்ட் பேஸில் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் மெரிஸ்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் த போஸ்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் ஜென்ரல் டியூட்டியில் வந்து 275 வேகன்சி ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலிமா வந்து இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்டை வந்து கான்ஸ்டபிள் ஜென்ரல் டியூட்டியில் தான் குரூப் சியில் வந்து கேட்டிருக்காங்க. இது எப்படி அப்படின்னா டெம்பரவரியாக எடுத்து அதுக்கப்புறம் வந்து பர்மனெண்ட்டாக வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் வந்து ஃபில் பண்ணுவாங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில். ஸோ இந்த போஸ்ட் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து உங்களுக்கான அந்த பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிறதான் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வந்து 1/12/2024 இருந்து 30/12/2024 வரை ஆன்லைனில் ஓப்பனில் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 275 வேகன்சியில் என்னென்ன கேம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரி, இதில் வந்து உங்களுக்கு ஈவெண்ட் மென்னில் எவ்வளோ வேகன்சி, விமனில் எவ்வளோ வேகன்சிங்கிறத தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. அத்லெட்டிக்ஸு, பேட்மிண்டன், ஸ்விம்மிங், அப்புறம் டைவிங், வாட்டர் போலோ, பாஸ்கெட் பால், பாக்ஸிங், சைக்கிளிங், கிராஸ் கண்ட்ரி, அதுக்கப்புறம் ஃபுட்பால், ஜிம்னாஸ்டிக், ஹேண்ட்பால். ஹேண்ட்பாலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீமேல், அதாவது அதில் வந்து 12 வேகன்சி கொடுத்துருக்காங்க, மெயிலுக்கு வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூடோ, கராத்தே, வாலிபால்னு சொல்லி ஓவராலாக உங்களுக்கு 27 கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மென்னுக்கு மட்டும் 127, உமனுக்கு வந்து 148 வேகன்சி. உமனுக்கு தான் அதிகமாக இருக்குது. டோட்டலாக வந்து 275 வேகன்சி. ஸோ இதில் வந்து ரெக்ரூட்மெண்ட் இஸ் ஒன்லி ஃபார் மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஹூ ஆர் எய்தர் மெடல் வின்னர், பொசிஷன் ஹோல்டர் அண்ட் இதற்கான அதாவது என்ன உங்களுடைய குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்து மெடல் வின்னர் வந்து இதில் கேட்டிருக்காங்க. ஸோ வேகன்சி பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவாக தான் இருக்கும். ஸோ இந்த மற்ற ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான அந்த வெப்சைட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பே ஸ்கேல் வந்து உங்களுக்கு 7th CPCயில் வந்து 21,000 69,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதர் அலோன்ஸ் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிற ரூல் படி உங்களுக்கு வரும். அதர் அலவுன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் இந்த OM, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், இதில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எலிஜிபிலிட்டி கண்டிஷன், இந்த போஸ்ட்டுக்கெலாம் வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணுங்கிறது. ஜென்ரல் டியூட்டி ஸ்போர்ட்ஸ் பர்சனில் வந்து 18லேருந்து 23 வயசு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து மெட்ரிகுலேஷன் அல்லது ஈக்குவலண்ட்டான ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். பிளேயர்ஸ் ஹூ ஹேவ் பார்ட்டிசிபேட்டட் ஆர் ஓன் மெடல்ஸ் இன் தி லெவல் ஆஃப் காம்படிஷன் கிவன் பேரா 4Bயில் வந்து கொடுக்கறது. ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிவிஜுவல் ஈவெண்ட், இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட், ஸ்போர்ட்ஸ் ஹூ ஹேவ் பார்ட்டிசிபேட் ஆர் ஓன் மெடல் ஆர் எனி இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் அசோசியேஷன். ஸோ இதில் எல்லாம் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல் வின் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதான். அதுவும் வந்து அதாவது 31/12/2022 30/12/2024 இந்த 2 வருஷத்துக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதான் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ மெட்ரிகுலேஷன் பார்த்தீங்க கேட்டிருக்காங்க. இது வந்து ஏஜ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆல் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் எல்லாமே 1 ஜனவரி 2025 உங்களுக்கு 23 வயசுக்குள்ளே இருக்கணும். SC/ST உங்களுக்கு 5 இயர்ஸ், OBCயாக இருந்தால் 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து யாராக இருக்குது அப்படிங்கிறத இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷனு ஒன்லி தோஸ் பிளேயர்ஸ், இதில் வந்து பார்ட்டிசிபேட்டட் அல்லது மெடல் வின் பண்ணவங்கள தான் வந்து இதில் கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸில் க்ளோசிங் டேட்டுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அதை மெடல் வின் பண்ணியிருக்கணும் அல்லது பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா candidate will be given marks any one of highest medal secured during last 2 இயரில் வந்து ஏதோ ஒன்றில் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் இருக்கணும் அப்படிங்கிறத அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒலிம்பிக் கேம்ஸ் சம்மர் வின்டரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்கன்னா கோல்டு மெடலாக இருந்தால் 100 மார்க்கு, சில்வர் மெடலாக இருந்தால் 96, இதே ப்ரோன்ஸ் மெடலாக இருந்தால் 92, பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தால் 80 மார்க்கு. ஸோ இது போல் வந்து ஒவ்வொரு அந்த காம்படிஷனுக்கும் எவ்வளோ மார்க்கு, அந்த மெடலுக்கு எவ்வளோ மார்க் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன மெடல் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிறத இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்ன்னு சொல்லி 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ரிப்ரசன்ட் த கண்ட்ரி அண்ட் அதாவது மெடல் வின்னருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. கோல்டோ, சில்வரோ, பிரான்ஸோ இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் சீனியர், ஜூனியர் அல்லது யூத் கேட்டகரிஸில் வந்து இருக்கணும். யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸில் வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு பொசிஷனில் சீனியர் அல்லது ஜூனியர் நேஷனல் லெவல் சாம்பியன்ஷிப்பு இதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு வந்து நார்மலாக 170 சென்டிமீட்டர் வந்து மேலுக்கும் 157 சென்டிமீட்டர் வந்து ஃபீமேலுக்கு. செஸ்ட் வந்து 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பேன்ஷனில் 80 இருக்கணும் அப்படிங்கிறது. ரிலாக்ஸேஷன் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹில்ஸில் இருக்கிறவங்க, அதே போல் வந்து மற்ற ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கான அந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படிங்கிறதும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ டேட்டூ அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் வந்து கவர்மெண்ட் ஜாப் அதாவது போலீஸ் ரிலேட்டடில் போனீங்க அப்படின்னீங்கனாலே இந்த டேட்டூலாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த டேட்டூ விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ வெளியில் தெரிகிற மாதிரிலாம் டேட்டூ போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு 147 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் மூலிமா வந்து பே பண்ணிக்கலாம். இதில் வந்து மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூசியில் இருக்கிறவங்க வந்து 147 ரூபா பே பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற கேஸ்ட்டில் இருக்கிறவங்கள அதாவது எஸ்டி, எஸ்டி இவங்களுக்கு வந்து எந்தவித ஃபீஸும் இல்லை அப்படிங்கிறது. ஃபீமேல் உட்பட எந்தவித ஃபீஸும் இல்லை. இது வந்து நான் ரீஃபண்டட் தான். ஒன்ஸ் பே பண்ணிங்கன்னா ரிட்டர்ன் வராது. எந்தவித அலோன்ஸும் கொடுக்க மாட்டாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் காப்பி சர்டிஃபிகேட் அப்லோடட் பை த கேண்டிடேட் வில் பி மினிமம் 8 மார்க் அந்த அதாவது உங்களுடைய கேட்டகரிக்கு 8 மார்க் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அட்மிட் கார்டு கொடுத்து உங்களுக்கான அந்த ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, டீட்டெயில்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷனு, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃபாலோ பண்ணி தான் வந்து ஃபைனலாக வந்து செலெக்ஷன் வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு செலெக்ஷனும் எந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ், அப்புறம் மெரிட் லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெரிட் சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் மஸ்ட் பி சைனட் பை த அவார்டிங். இப்போ நீங்கள் ஃபார்ம் 1, ஃபார்ம் 2 இருந்தீங்கன்னா அதில் யார் வந்து அத்தாரிட்டி இருக்கணும், சர்டிஃபிகேட்டில் இருக்கணும், இன்டர்நேஷ்னல் காம்படிஷனாக இருந்தால் யார், நேஷனல் காம்படிஷன் இருந்தால் யார் அப்படிங்கிறது, டீட்டெயில்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எந்த வித மிஸ்டேக்கும் பண்ணிடணும். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கான ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னீங்கன்னா ஈஸியாக இந்த இப்போ நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஸ்போர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஐஓபியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம இஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இதில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபீமேல் கேண்டிடேட் வந்து அவங்களுடைய வெயிட் அண்ட் ஹைட் எவ்வளோ இருக்கணும், மேல் கேண்டிடேட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் தான். அதே போல் வந்து இதில் நீங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க அதற்கான அந்த மாடல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து இந்த மாடலில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துங்க. உங்களோட சர்டிஃபிகேட் இது எல்லாமே மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்லாம் வந்து இதில் நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோலாம் நீங்கள் பேஸ்ட் பண்ணி தான் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துங்க. ஃபார்ம் 1 வந்து ஸோ இந்த மாடலில் தான் இருக்கணும். உங்களுடைய ஃபார்ம் 1 சர்டிஃபிகேட் வந்து இந்த மாடலில் வந்து இருக்கிறதுக்காக தான் இந்த ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸு கிளியரன்ஸு வேணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனை ஒரு டைமுக்கு 2 டைமுக்கு ஃபுல்லாக படித்து பாருங்கள். நான் சொன்னதில் ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னா நீங்கள் இதை நோட்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டில் தான் போய்ட்டு அப்ளை பண்ணணும். கேண்டிடேட் லாகின்ங்கிற பேஜில் போய்ட்டு உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ணி அதுக்கப்புறம் என்னென்ன ஃபர்தர் ப்ரொசீஜர் என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே ரெக்ரூட்மெண்ட் ஓப்பனிங் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸ்போர்ட்ஸ் கோட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து இந்த அப்ளிகேஷன் அதாவது நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இங்கே பார்த்துக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய நேமு, உங்களுடைய ரெக்கார்டில் இருக்கிற நேமு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் அதர் டீட்டெயில்ஸு, குவாலிஃபிகேஷனு, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா, சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இது எல்லாமே கொடுத்து கிரிட்டேரியாவில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து இந்த வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க, அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களோட இமெயில் ஐடிக்கும் வரும். ஸோ எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். மீண்டும் ஒரு வேலைவாய்ப்பு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.